Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about PGTRB Zoology Unit 9th one Evidences for Evolution. அதில் வந்து மூலக்கூறு சான்றிதழ் அதுதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு தமிழ் மீடியத்தில் படிக்கிறவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் கொடுக்குறோம், ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். மூலக்கூறு சான்று அப்படின்னு சொல்லும்போது உடம்புல உள்ள செல்ஸு அதுக்கு ரிலேட்டடாக வர்றது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது. எப்படி ஆன்செஸ்டர்லேருந்து அடுத்தடுத்த உயிர்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு, அண்டு எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு ஆன்செஸ்டர் இருந்திருக்கு, அதுலேருந்து தான் எல்லாம் பரிணமிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அதை தான் நம்ம மூலக்கூறில் உள்ளதை சொல்கிறோம். ஸோ அது மூலக்கூறு சான்றுகள்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் ஒன் ப்ரோட்டோபிளாசம் அப்படின்னு சொன்னால் உடம்பு, உங்களுக்கு தெரியும், உடம்பு வந்து பல ஆயிரக்கணக்கான செல்களால் வந்து ஆக்கப்பட்டது. ஸோ இந்த பல்லாயிரக்கணக்கான செல்களும் வந்து புரோட்டோபிளாசம் அப்படிங்கிற ஒரு கூழ்ம பொருள் வந்து காணப்படுது. செல்லில் வந்து புரோட்டோபிளாசங்கிற கூழ்ம பொருள் காணப்படுது. ஒரு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ் இருக்குங்கிறது தெரியும். அதில் என்னெல்லாம் இருக்குன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து இருக்குது அந்த கூழ்ம பொருளில். ஸோ அதெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து கார்போஹைட்ரேட்டு, லிப்பிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இதை வந்து உருவாக்குதுன்னு சொல்கிறோம். ஆரம்ப காலத்தில் உள்ள உயிரிலேருந்து இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஹியூமன் பீயிங் வரை எல்லாரோட புரோட்டோபிளாசத்துலேயும் பார்த்தோம்னா இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் வந்து இருக்குது. அது இணைஞ்சு ஒன்றோட ஒன்று இணைஞ்சு கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதத்தை உருவாக்குது அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ இதுலேருந்து வந்து ஆன்செஸ்டர்ஸில் வந்து இருக்கிற அதே கேரக்டர் ஜென்ரேஷன் வழியாக வர வர வந்திருக்கு. ஒவ்வொரு தலைமுறைக்கு கடத்தப்படுது. அதோட ஒவ்வொரு உயிருக்கும், ஒவ்வொரு தொகுதியில் உள்ள உயிருக்கும் மாறி மாறி கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. நெக்ஸ்ட் குரோமோசோம்னா வந்து என்னென்னா செல்லோட சென்டரில் இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளே வந்து இருக்கும். இதில் நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அது வந்து டிஎன்ஏ தான் அதுக்குள்ளே உள்ள பொருள். ஸோ அடுத்தது வந்து டிஎன்ஏ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ குரோமோசோமில் வந்து ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட் இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்குள்ளே உள்ள டிஎன்ஏவை நம்ம பார்ப்போம். டிஎன்ஏ அப்படின்னா அது வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல், மரபு பொருள். அண்டு அதில் பார்த்தோம் அப்படின்னா ஏன் மரபு பொருள்னு சொல்கிறோன்னா நம்மளோட பண்புகளை ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்துது. அண்டு இது என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா பாலிநியூக்ளியோடைடு செயினாக வந்துருக்கும். நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளியோடைடெலாம் சேர்ந்து பல நியூக்ளியோடைடு சேர்றத பாலிநியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். ஸோ பாலிநியூக்ளியோடைடு செயினாக வந்து சங்கிலியாக இருக்கும். அமைப்பு பார்த்தோன்னா இரட்டை திருகுச்சுருள் அமைப்பு வந்து இருக்கும். இந்த வாட்சன் கிரிக் மாடல் அதெல்லாம் வந்து இருக்கும். அதுதான். அண்டு இப்போ அதில் உள்ள இந்த பாலிநியூக்ளியோடைடு செயினுக்கு உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா பாஸ்பேட் இருக்கும். பாஸ்பேட்டு 2 சைட்லையும், அதுதான் வந்து பேக் போன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சுகர் இருக்குது. சுகர் இடையில வந்து அடினைன், தையமின், அதுக்கு 2க்கு இடையில வந்து என்ன இருக்குன்னா டபுள் பாண்ட் வந்து இருக்கும். 2 ஹைட்ரஜன் இணைப்பு வந்து இருக்கும். அடினைன், தையமின், தையமின் அடினைன், குவானின், சைட்டோசின், குவானின் இதெல்லாம் நைட்ரஜன் பேசஸ், என்பின்னு நோட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் நைட்ரஜன் பேசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அடினைனுக்கு தையமினுக்கு இடையில் 2 கோடு போட்டிருப்பேன், டபுள் பாண்டு. குவானினுக்கு சைட்டோசின் குவானினுக்கு இடையில் 3 பாண்டு போட்டிருப்பேன், 3 கோடு போட்டிருப்பேன். இந்த ட்ரிபிள் பாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்டு அதோட சைடில் சுகர்ஸு. என்ன சுகர்னால் இங்கே டிஎன்ஏங்கிறதுனால டிஆக்சி ரிபோ சுகர்ஸு, இது ஆர்என்ஏவன்னா ரிபோ சுகர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 2 சைடும் சுகர்ஸ் இருக்குது. அதுக்கு இது எல்லாத்தையும் சேர்ந்தாப்புல பாஸ்பேட் வந்து இருக்குது. 2 சைட்லையும் பாஸ்பேட் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிஎன்ஏவோட அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா எல்லா உயிர்கள்லையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி சேமாக தான் இருக்குது. சில ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் மட்டும் இருக்குது தவிர மற்றதெல்லாம் சேமாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஒரே ஆன்செஸ்டர்லேருந்து வந்து எவாலுவேட் ஆனது அப்படிங்கிறது வந்து தெரியுது. நெக்ஸ்ட் என்சைம் அப்படிங்கும்போது அதிக ஹை மாலிகுலார் வெயிட்டாக இருக்கும் என்சைம் எப்போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரிப்சின் பார்த்தோம்னா ப்ரோட்டீனாக ஸ்ப்ளிட் ஆகும், அமைலேஸ் வந்து ஸ்டார்ச்சாக ஸ்ப்ளிட் ஆகும். ஆல்மோஸ்ட் எல்லா அனிமல்ஸ்லையுமே இதே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ட்ரிப்சின் வந்து புரதமாகவும், அமைலேஸ் வந்து ஸ்டார்ச்சாகவும் வந்து மாறுது. ஸோ என்சைமும் ஒரு ஃபேக்டராக இருந்திருக்கு. அண்டு ஹார்மோன்ஸ்னால் கெமிக்கல் மெசேஞ்சர்னு சொல்கிறோம், அதாவது வேதியியல் தூதுவர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து டக்லஸ் கிளாண்ட் ஆர் எண்டோகிரைன் கிளாண்டால் வந்து செக்ரேட் பண்ணப்படும். அண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா என்னென்ன எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா பிட்யூட்டரி, அட்ரினலின், தைராய்டு, லாங்கர்கான்ஸ் இதெல்லாம் வந்து ஹார்மோன்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் கிட்டத்தட்ட எல்லா உயிரிலையும் என்ன இருக்குன்னா தைராய்டு வந்து ஹார்மோன் இருக்குது. தைராய்டு பார்த்தோம்னா தவளையில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு.
தவளையில் அதோட மெட்டமார்ஃபோசிஸ் வளர் உருமாற்றத்தை போது தைராய்டு வந்து அதுக்கு ரொம்ப அவசியம் அந்த மெட்டமார்ஃபோசிஸ்க்கு. ஒன்ஸு அந்த தைராய்டு வந்து நீக்கப்பட்ட ஒரு டேட்போல் எப்படி இருக்குது, தலைப்பிரட்டு எப்படி இருக்குன்னா அதோட மெட்டமார்ஃபோசிஸ் அஃபெக்ட் ஆகி அதோட வளர்ச்சியை சுத்தமாக நின்று போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிஜிடிஆர்பியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்ன, தவளையின் அந்த மெட்டமார்ஃபோசிஸ் வளர் உருமாற்றத்துக்கு அவசியமான ஹார்மோன் எதுன்னா தைராய்டு ஹார்மோன். ஸோ அது நீக்கப்பட்டால் அந்த தலைப்பிரட்டை சுத்தமாக வளர்ச்சி இல்லாமல் போகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ மனிதன்லையும் பார்த்தோம் அப்படின்னா குறைவான தைராய்டு சுரப்பு என்ன செய்யுது அப்படின்னா நோய்களை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கிட்டத்தட்ட எல்லா உயிர்களுக்குமே வந்து இந்த ஹார்மோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஹார்மோன்ஸும் வந்து நம்மளை வந்து ஆன்செஸ்டர்லேருந்து வந்திருக்கோம், நம்ம எல்லாரும் பொதுவான ஒரு காமன் ஆன்செஸ்டர்லேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ரத்த வகை. ரத்த வகைனா ஏபிஓ பிளட் குரூப்பு, அது எல்லாத்துலேயுமே வந்து ஆல்மோஸ்ட்டு சேமாக தான் இருக்குது ரத்த வகை. அதில் ஆனால் பார்த்தோம் அப்படின்னா கீழ்நிலை உயிரிகளில் வந்து இது இருக்கிறது கிடையாது. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஏபிஓ ஆல்மோஸ்ட் காணப்படுது. கீழ்நிலை உயிரிகளான இந்த பிரைமேட்ஸ்ன்னு சொல்கிறதுல மட்டும் என்ன இல்லைன்னா இந்த ஏபிஓ ரத்த வகை வந்து காணப்படலை. அண்டு ஏபினாலே ரெசிபியன்ட்னு நம்மளுக்கு தெரியும், ஏன்னா அது வந்து எல்லாருக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணும். ஓ வந்து டோனர்னு சொல்லுவோம், எல்லாருக்கும் கொடுக்கும். அண்டு ஓவை வந்து நம்ம கிளைகோலிபிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா, இதெல்லாம் ரத்த வகையில். நெக்ஸ்ட் பாஸ்போஜென் அப்படின்னா ஆற்றலை ஏடிபிக்கு வழங்குற ஒரு மாலிகுல் வந்து பாஸ்போஜென் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 வகையான பாஸ்போஜென்ஸ் வந்து இருக்குது, பாஸ்போஆர்ஜினின், பாஸ்போ கிரியாட்டின் அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ்போ ஆர்ஜினின் அப்படிங்கிறது இன்வெர்டிபிரேட்ஸில் முதுகெலும்பற்றவைகளில் காணப்படுறது. அதே வந்து உடையவைகளில் வந்து அவை என்னவா இருக்குது அப்படின்னா வெர்டிபிரேட்டில் பாஸ்போ கிரியாட்டினாக இருக்குது. ஸோ 2க்கு இடையில பலனோ கிளாஸ், நம்ம தான் சொல்கிறோம் இன்வெர்டிபிரேட்டையும் வெர்டிபிரேட்டையும் இணைக்கிற இனிப்பு பழமாக வந்து பலனோ கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா முதுகெலும்பற்றவையில் பாஸ்போஜன் வந்து என்னவா இருக்குன்னா பாஸ்போ ஆர்ஜினின் இருக்குது, முதுகெலும்புடையவையில் பாஸ்போ கிரியாட்டின் இருக்குது. பலனோ கிளாஸஸில் பார்த்தோம்னா பாஸ்போ ஆர்ஜினும் இருக்குது, பாஸ்போ கிரியாட்டினும் இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து முதுகெலும்பற்றவைக்கும் முதுகெலும்புடையவும் இணைக்கிற இணைப்பு பாலம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்டு எக்ஸப்சுலாம் முத்தோலிகள், முதுகெலும்பற்றவை எல்லாத்துலேயும் பாஸ்போ ஆர்ஜினின் இருக்குது. பட்டு முத்தோலிகள் எக்கினோடெர்ம்ஸில் மட்டும் பார்த்தோம்னா பாஸ்போ கிரியாட்டின் ஹையர் வெர்டிபிரேட்ஸில் இருக்க மாதிரி பாஸ்போ கிரியாட்டின் வந்து இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்வை நிறமிகள். இப்போ ராடுலையும் கோன்லையும் நம்ம என்னன்னா ராடு ரெட்டினாவிலாம் உச்சி செல் கும்பு செல்லாம் சொல்கிறோம். அதில் வந்து பார்வைக்கான நிறமியா ரொடாப்சின், ஃபார்ஃபைராப்சின் அப்படின்னு வந்து 2 இருக்குது. ரொடாப்சின், ஃபார்ஃபைராப்சின். இதில் இந்த ஃபார்ஃபைராப்சின் பார்த்தோம்னா ஆன்செஸ்டரில் இருந்தது, அதை பிபின்னு நோட் பண்ணியிருக்கேன். நான் ஆன்செஸ்டர்லேருந்து எல்லாமே நீரில் இருந்து தான் பரிணமிச்சிச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. ஏன் அப்படின்னா பார்த்தோம்னா மூதாதையில் ஃபார்ஃபைராப்சின் இருந்திருக்கு. நன்னீர் மீன்களில் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷர்ஸ்லையும் என்ன இருந்துச்சுன்னா ஃபார்ஃபைராப்சின் வந்து இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து டெரிவேட் ஆன இந்த ஃபிஷர்ஸ்லேருந்து டெரிவேட் ஆன ஆம்பிபியன்ஸ் தவளையில் லேண்டுக்கு வரும்போது அதில் வந்து ரொடாப்சின் ஆர்பின்னு நோட் பண்ணியிருக்கேன், ரொடாப்சினாக மாறிடுச்சு. அண்ட் அதுலேருந்து வந்த லேண்டு வெர்டிபிரேட்ஸில் பார்த்தோம்னா ரொடாப்சினா வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும்போது போர்ஃபைராப்சினாக இருந்தது, அனாட்ரோமஸ்ன்னு சொல்லுவோம். நன்னீர்லேருந்து கடல் நீருக்கு வலசை போனோம், அனாட்ரோமஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே கடல் நீருக்கு மெரைன் வாட்டருக்கு போனதும் என்னவா மாறிடுதுன்னா இந்த ஃபைராப்சின் வந்து ரொடாப்சினா வந்து மாறிடுது. ஸோ இதுலேருந்து நம்மளோட ஆன்செஸ்டர் வந்து ஃபார்ஃபைராப்சினில் இருந்துச்சு, நம்ம வந்து ரொடாப்சினா வந்து மாறி இருக்கோம். எப்படி டெரிவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கழிவுப் பொருள். கழிவுப் பொருளாக வந்து எல்லா உயிரையும் ஒரே இதை வந்து கழிவுப் பொருளாக வந்து வெளியேற்றலை. அமினோடெலிக் அப்படின்னு மூணு வகையாக பிரிக்கிறோம். அமினோடெலிக், யூரியோடெலிக், யூரிகோடெலிக். கழிவுப் பொருளை வெளியேற்றதை வச்சு எந்த வகையான எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்டை வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து. ஃபர்ஸ்ட் ஒன் அமினோடெலிக். அமினோடெலிக் அப்படின்னா அமோனியாவை எக்ஸ்கிரீஷன் வழியாக வந்து கழிவுப் பொருளாக வெளியேற்றும். எதில் எல்லாம்னா முதுகெலும்பற்றவையில் இன்வெர்டிபிரேட்ஸும் ஃபிஷர்ஸும் வந்து அமினோடெலிக் அமோனியாவை ரிலீஸ் பண்ணுது. யூரியோடெலிக் அப்படிங்கும்போது என்னன்னா யூரியாவை வந்து என்னவா ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா வேஸ்டேஜாக ரிலீஸ் பண்ணுது. இது எதில் நடக்கும்னா ஃபிஷர்ஸ்லையும் இருவாழ்விகள் ஆம்பிபியன்ஸ்லையும் மேமல்ஸ்லையும் யூரியோடெலிக் டைப்பு. யூரிகோடெலிக்னா யூரிக் ஆசிட்டை வந்து அதாவது பசை மாதிரி இந்த வெள்ளை வடிவத்தில்னு போட்டிருப்பாங்க புக்கில், பசை மாதிரி வந்து தண்ணி கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸாக ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா அது வந்து யூரிகோடெலிக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் லேண்ட் அனிமல்ஸ் எல்லாமே நிலவாழ் முதுகெலும்பிகள் எல்லாமே இந்த வேலை தான் செய்யும்.
இந்த வேஸ்டேஜ் தான் ரிலீஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் பூச்சிகள், ஊர்வன, பறவைகள், இதெல்லாம் யூரிகோடெலிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 வகையான கழிவுப் பொருளை வந்து வெளியேற்றுது. அண்டு நெக்ஸ்ட்டு கிளைகாலிசிஸ் அண்ட் கிரெப்ஸ் சைக்கிள். கிளைகாலிசிஸ் பொதுவாக குளுக்கோஸ் வந்து ஆற்றலை கொடுக்கும்னு சொல்லுவோம். குளுக்கோஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி ஆற்றலை வந்து எனர்ஜி வந்து கொடுக்குது. அது 2 வகையில் நடக்கும், கிளைகாலிசிஸ் சைக்கிள் அண்டு கிரெப்ஸ் சைக்கிள்னு சொல்லுவோம். அதில் CO2 கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அண்ட் எனர்ஜி இதெல்லாம் ஸ்டோர் ஏடிபியில் ஸ்டோர் பண்ணிவிட வைக்கப்பட்டிருக்கும். அது வந்து நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகும்போது கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட்டு கிளைகாலிசிஸ் அப்படின்னா குளுக்கோஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி 2 மாலிகுல்ஸான பைருவிக் ஆசிட்டாக வந்து மாறும். அனரோபிக் கண்டிஷனில் குளுக்கோஸ் வந்து 2 மாலிகுல் பைருவிக் ஆசிட்டாக மாறும் அனரோபிக் காற்றற்ற சூழலில். அதை தான் கிளைகாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அதே கிரெப்ஸ் சைக்கிள்னா அப்படி உருவான அந்த பைருவிக் ஆசிட் 2 மாலிகுல் பைருவிக் ஆசிட் வந்து காற்று உள்ள சூழலில் வந்து கார்பன் டை ஆக்சைடாகவும் அண்டு வாட்டராகவும் ஸ்ப்ளிட் ஆகி நம்மளுக்கு வந்து எனர்ஜியை கொடுக்கும். ஓகேவா? இதை வந்து கிரெப்ஸ் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். கிளைகாலிசிஸ் வழியாக உருவான பைருவிக் ஆசிட் உடையிறது தான் கிரெப்ஸ் சைக்கிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வழியாக ஒரு சிங்கிள் குளுக்கோஸ் பார்த்தோம்னா 38 ATP வந்து கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு ஆற்றல் வந்து அதிகமான ஆற்றல் வந்து கிடைக்கிது. ஸோ இது பார்த்தோம்னா எல்லா உயிர்கள்லையும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. ஸோ பொதுவான ஆன்செஸ்டர்லேருந்து தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு எவல்யூஷனுக்கு கன்க்ளூஷன் கொடுக்குது. லாஸ்ட் ஒன் வந்து ப்ரிசிப்டின் டெஸ்ட்டு. ப்ரிசிப்டின் டெஸ்ட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஆன்டிஜனையும் ஆன்டிபாடியையும் ஒன்றா சேர்த்தோம்னா பிளட்டு என்ன ஆகும்னா கொயாக்குலேட் ஆகும். தட் இஸ் படிஞ்சு போயிடும். அப்போ என்ன ஆகும்னா புரதத்தை உருவாக்கும். 2 சேர்றதுனால அந்த ப்ரிசிப்டின்ல புரதம் வந்து உருவாகும். அந்த புரதத்தை நம்ம ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுக்கும் உள்ள ரிலேட்டட் அனிமல்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேனோட ப்ரிசிப்டினையும் மங்கியோட ப்ரிசிப்டினையும் ஒன்றா செக் பண்ணி பார்க்கும்போது 2மே ரொம்ப க்ளோஸான ரிலேட்டடாக வந்து இருக்குது. ஸோ மேனில் இருந்தால் மங்கியிலேருந்தால் மேன் வந்திருக்க முடியும் நம்ம கன்க்ளூஷன் பண்ண முடியுது. அதே மாதிரி ஹெமிகார்டேட் அரைநாணிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அரைநாணிகள் எதோட வந்து ரிசம்பிள் ஆகுது அப்படின்னா முத்தொலிகளோட வந்து ரிசம்பிள் ஆகுது. அண்ட் லிமுலஸ் வந்து அராக்கினிட்டோட வந்து ரிசம்பிளாக வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி நம்மளால் வந்து ஓரளவு தெரிஞ்சுக்க முடியுது, இந்த உயிரி வந்து இந்த தொகுதியிலேருந்து தான் வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒன்றுக்கு இடையில் இருக்க ரிலேஷன் அந்த ரிலேட்டிவ் இதை வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து மாலிகுலார் எவிடன்சஸ் ஃபார் எவல்யூஷன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈவினிங் வந்து நோட்ஸ் ரெடி பண்ணி தரேன். தேங்க்யூ.